நம்ம தன்னந்தனி காட்டு ராஜான்னு சொல்லலாம், இல்லை ஒரு தேசத்துக்கே ராஜான்னு சொல்லலாம். ராசியில் சூரியன் இருந்தால் அவ்வளோ யோகம். நிறைய காசு பணம் பெருகும், பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, திருப்தியா இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நிறைய மாற்றங்கள் காத்திருக்கு. தனஸ்தானத்துக்கு போன பிறகு நல்ல காசு பணம் பெருகிட்டே இருக்கும். காசு காசு காசு. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன், புதன், கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். என் அன்பான சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நிறைய மாற்றங்கள் காத்திருக்கு. பெரிய பிளஸ் என்ன? ராசிநாதனான சூரிய பகவான் ராசியில ஆட்சியா இருக்காரு. 18ஆம் தேதி அவர் தனஸ்தானத்துக்கு போறார். ராசியில சூரியன் மட்டும் ஆட்சியா இருக்காருன்னா நமக்கு பெரிய பெரிய வெற்றிகள் வரும். நம்ம தன்னந்தனி காட்டு ராஜான்னு சொல்லலாம், இல்லை ஒரு தேசத்துக்கே ராஜான்னு சொல்லலாம். ராசியில சூரியன் இருந்தால் அவ்வளவு யோகம். ஆனா இந்த மாசம் எனக்கு சூரியனோட கேது சேர்கிறார், புதன் சேர்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்காங்க மாசம் ஆரம்பத்துல. இது நமக்கு என்னத்தை குறிக்குது அப்படின்னா, சூரியன் புதன் சேர்க்கை ரொம்ப நல்லதுங்க. ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம இருக்கோம்னா அது ரொம்ப நிபுணத்துவம் நமக்கு வரும், ரொம்ப எக்ஸ்பர்ட்டா நம்ம வரும். 2வது சிம்ம ராசிக்கு தன லாபாதிபதி புதன். அவர் நம்ம ராசியில் உட்கார்ந்தா நல்ல காசு பணத்தை கொடுப்பார், அதுல குறைவே இல்லை. புதன் கேதுவோட சேர்ந்தா இருப்பாருங்க. அப்போ என்ன ஒண்ணு வருது? வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இப்படி ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கருத்து சொல்லும் போது பொறுமையா சொல்லுங்க. எந்த ஒரு இடத்திலும் ஒரு பிரச்சனை வருகிற போது அமைதியை கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பா அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், சில பேர் லஞ்ச லாவணிய வழக்கில் வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு வருகிற போதுதான் அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா பெரிய யோகம் தேட அன்னைக்கு அந்த புதன் பகவான் தனஸ்தானத்துக்கு போன பிறகு நல்ல காசு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்க பேச்சு சாமர்த்தியம் பெருகிடும். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க, நீங்க தப்பா கூட மீனிங் இருக்கலாம், அழகா பேச்சு சாமர்த்தியத்துல மாத்திருவீங்க. அப்படி உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் கூடும், வருமானம் கூடும், பிசினஸ் லாபம் கூடும். கஸ்டமர்ஸ் நல்லா கவர் பண்ணுவீங்க. கஸ்டமர்ஸ் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போகிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். 2ஆம் இடத்துல புதன் உட்கார்றாரு. 18 அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியனும் வந்துடுறாரு. அப்போ மனசு முழுக்க என்ன சிந்தனை இருக்கும்? நல்லா சம்பாதிக்கணும், காசு 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 காசு, பணம், துட்டு, இதுதாங்க மனசுல இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு அந்த செய்தி இருக்க போகுது. அதுல 25 அன்னைக்கு உங்க தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேருவது மிகப்பெரிய யோகம். இந்த யோகம் என்ன பண்ண தெரியுங்களா? நிறைய பேர் சொந்த வீடு வாங்குவீங்க. பலர் சொல்லிட்டு இருக்கிறீங்க சொந்த வீடு. புதன் 3ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு சம்பந்தம் இருக்குங்க. புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிற போது பல பேர் சொந்த வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவாங்க, அப்படிலாம் உண்டு. சுக்கிரனோட சேர்றாரு பாருங்க, அங்கதான் இருக்கு சூட்சமம். சுக்கிரன் உங்களுக்கு யாரு? உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ நிறைய காசு பணம் பெருகும், பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, திருப்தியா இருப்பீங்க. ஏற்கனவே 12th பிளேஸ்ல ஜூபிட்டர், 2nd பிளேஸ்ல மெர்க்குரி, புதன் உச்சமா உட்கார போறாரு. 2 பக்கமும் அந்த நல்ல கிரகம் இருக்கிறதுனால பிசினஸ்ல உங்களை பெரிய ஆளாக்கி விட்டுரும். அது மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெரிய ஆளாக்கி விடும். உங்க பேச்சு திறமையை கூட்டும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் செப்டம்பர் 3 அப்புறம் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது முக்கியம்.
மனைவி, சகோதரி, மகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உங்களுடைய விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் விழி அசைவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் உங்க லைஃப்ல வரப்போகுது. எதுல நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்கு? 7ஆம் இடத்துல ராகு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. நம்ம எந்த ஒரு தொழில் செய்துகிட்டு இருந்தாலும், ஒரு கம்பெனியே நடத்துறீங்க, உங்க பார்ட்னர்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணாம எதையும் பண்ணாதீங்க. பெரிய லாபத்தை நீங்க காட்டணும், பெனிஃபிட் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அஷ்டமத்துல சனி வக்கரமா இருக்காரு. அப்போ ஹெல்த்துக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தை பார்த்துக்கிட வேண்டியிருக்கிறதெல்லாம் இருக்கு. மார்ஸ் லாபத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம். அது செப்டம்பர் 20க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் விலகும், அவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு தாயுடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கலாம். சிம்மராசிக்காரங்க வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கு 20க்கு மேலே ஏற்படும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க. சில பேர் ஊர் மாறி போவீங்க, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சகோதரர்களால் மன நிம்மதி இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் 20 நாளைக்குள்ள உங்களுக்கு ஏற்படும். ஒரு கலகலப்பான சூழ்நிலை வரும். நல்ல மாசம். இந்த மாசத்துல உங்களுக்கு கண்திருஷ்டி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு சுத்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர். திருநெல்வேலி இருக்கு பாருங்க, திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாசம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு, கண்டிப்பா நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்கள்ல மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண செய்தி வரும், காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸ்ல எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு, லைஃப்ல முன்னேற முடியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10ஆம் தேதி வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாசம். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையாரை நினைச்சு கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும், அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14ஆம் தேதி கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27ஆம் தேதி மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ கல்யாண தடையோ நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலைய பட்சம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள், மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாசம் 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம், மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும், நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்க நாங்க சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்க சொந்த ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க அப்படின்னா, இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்ல
நங்கநல்லூர்ல 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம். நேரா வர முடியலையா? ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதுல உங்களுடைய பெயர், இப்போது நீங்க வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் பதிவா எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.